நாங்கள் இன்றைய தினம் இந்த மாவட்டத்தினுடைய சிவில் சமூக அமைப்புகளும் மத தலைவர்களுமாக இணைந்து இலங்கையிலே கொண்டு வரப்பட உள்ள புதிய பயங்கரவாத தடை சட்டம் PSTA என்பதற்கு எதிராக பழைய PTA அதனை நாங்கள் நீக்குகிறோம் என்ற போர்வையிலே PSTA என்கிற ஒரு புதிய சட்டத்தை இந்த அரசாங்கம் கொண்டு வருகிறது. இந்த அரசாங்கம் கொண்டு வருகிற இந்த புதிய சட்டத்திலே பயங்கரவாதம் என்றால் என்ன, அதற்கான வரையறை என்ன, அல்லது இந்த பயங்கரவாத தடுத்திட்டத்தில் யார் யார் எவ்வாறு கைது செய்யப்படுவார்கள், அவர்களுக்கான விளக்கம் எத்தனை நாட்கள் நீதிமன்றத்துக்கு அளிக்கப்படும் என்ற விடயங்கள் கூட தெளிவாக சொல்லப்படவில்லை. ஆனால் பேசுகின்ற உரிமை, கூட்டம் கூடுகின்ற உரிமை, ஒன்றாக தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற உரிமைகள் புதிய PSTA பறிக்கப்படுகிறது. இதனைத்தான் அந்த சட்டத்தினுடைய பல பிரிவுகள் சொல்லுகின்றன. இதனை உணர்ந்து கொண்ட வகையில் தான் சிவில் சமூக அமைப்புகளும் எங்களுடைய மக்களும் ஒன்று திரண்டு இந்த இடத்திலே அதற்கு எதிரான முழு முயற்சிகளையும் அவர்கள் மேற்கொள்கிறார்கள். இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் பேணப்பட வேண்டும் என்றால், இந்த நாட்டிலே நீதியும் நியாயமும் இந்த நாட்டில் இருக்கிறது என்று புதிய அனுர அரசும் கருதுமானால் பழைய பயங்கரவாத தடை சட்டமும் நீக்கப்பட வேண்டும். புதிய பயங்கரவாத தடை சட்டம் என்பது ஒன்று கொண்டு வரப்படக்கூடாது என்பதுதான் எங்கள் எல்லோருடைய பழசும் வேண்டாம் புதுசும் வேண்டாம். இதுதான் முழுமையான கோரிக்கை. ஏனென்றால் இலங்கையிலே பாராளுமன்றத்துக்கு கூடாக இயற்றப்பட்ட சட்டங்கள் உண்டு. அதனை விட இலங்கைக்குள்ளே இருக்கின்ற பல சட்ட வரையறைகள், அரசியல் அமைப்பின் பிரகாரம் கொண்டு வரப்பட்ட சட்ட திட்டங்கள், இதனை விட அவசரகால சட்டத்திற்குள்ளே இயற்றப்படுகின்ற சட்டங்கள், இவையெல்லாம் இந்த நாட்டில் இருக்கிற பொழுது புதிய ஒரு பயங்கரவாத தடை சட்டம் என்ற போர்வையில் மீண்டும் போலீசாருடைய அராஜகம், படைகளுடைய அராஜகங்களை கட்டவிழ்த்து தமிழர் பிரதேசங்களை மீண்டும் மீண்டும் ஆக்கிரமிக்கின்ற செயல்பாடுகளுக்கு துணை போகக்கூடாது. சர்வதேச சமூகத்திடம் நாங்கள் இனியமாகவும் பகிரங்கமாகவும் இந்த இடத்துல ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறோம். இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்பதோ அல்ல இனி வரப்போகிற சட்டம் என்பதோ இலங்கைக்கு உகந்ததல்ல, அது ஒப்பானதும் அல்ல. சர்வதேச சமூகம் கடுமையான அழுத்தத்தை இலங்கைக்கு வழங்க வேண்டும். அதனூடாக இலங்கை ஒரு நீதியான, நியாயமான, நீடித்து நிலைக்கக்கூடிய ஒரு ஒருங்கிணைந்த மக்களை அணி சேர்க்கின்ற, எல்லா இனங்களையும் மதிக்கின்ற செயற்பாட்டுக்கு இலங்கையை கொண்டு வர வேண்டிய பொறுப்பும், இங்கு நடந்த தமிழர்களுக்கு எதிரான இனப்படுகொலைக்கான நீதியையும் சர்வதேசம் பெற்றுத் தருவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த காலம் அமைய வேண்டும் என்பதையே நாங்கள் வலியுறுத்துகிறோம்.